நம்ம எல்லாருக்கும் பெரியவா அனுகிரகம் கண்டிப்பா புரிவா. இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவத்தை உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான் இருக்கேன். மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன தரிசனத்துக்காக சென்னையிலேருந்து பம்பாய் மெயில்ல புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் ஒரு பக்தர். தூக்க கலக்கம். ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்னதும் தான் இறங்க வேண்டிய ரயில் நிலையம் அதுதான்னு நினச்சிட்டு பரபரன்னு இறங்கிட்டார். அந்த ரயிலும் புறப்பட்டு போயிடுறது. அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்டேஷனில் அந்த பெயர் பலகையை பார்த்தாக்க குண்டக்கல் அப்படின்னு போட்டிருந்தது. அட தேவுடா, இங்கே இறங்கிட்டேனே, பதறி போய் நின்றுட்டுருக்கார். அதே ட்ரெயினில் வந்த ஸ்ரீமடத்தின் பக்தர் ஜோஷி என்பவரும் அவரோட நண்பர்களும் குழம்பி போய் நின்றுட்டு இருந்த இந்த மந்திராலய பக்தரை பார்த்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ பெரியவா ஹகரையில் தங்கியிருந்தார். அவரை தரிசிப்பதற்காகத்தான் ஜோஷி அவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கா. தூக்க கலக்கத்தில் இங்கே இறங்கிட்டேன் அப்படிங்கிறார் இந்த மந்திராலயம் போக வேண்டிய பக்தர். அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த ஜோஷிங்கிறவர் சொல்கிறார், கலக்கம் இல்லை, ரொம்ப தெளிவாகத்தான் இறங்கி இருக்கிறீர்கள், வாருங்கள் ஹகரிக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறார். பெரியவா திருவடிகளில் நமஸ்காரம் செய்துவிட்டு ஜோஷி கோஷ்டினர் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார். வழக்கம் போல எல்லாரையும் விசாரிக்கிறார். அப்போ இந்த மந்திராலயம் பக்தர் அவரும் போய் நிற்கிறார். அவர் மந்திராலயம் போகிறதுக்காக தான் வந்திருக்கார், பெரியவாளை தரிசனம் பண்ண வரல. ஆனால் இந்த ஜோஷிங்கிறவர் அழைச்சின்னு வந்திருக்கார் பெரியவா கிட்ட. இவர் இங்கே வருவதாக இல்லையே, நீங்கள் அழைத்து வந்தீர்களா அப்படின்னு ஜோஷியை பார்த்து பெரியவா கேட்குறா. மந்திராலய பக்தருக்கு பயம் வந்துடுறது. நான் இங்கே பெரியவாளை பார்க்காம நேரம் மந்திராலயம் போக நினைச்சதுனால தான் அங்கே போக முடியாமல் போயிடுத்து. பெரியவா அவரை பக்கத்தில் அழைச்சி மெல்லிய குரலில் பேசுகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் அந்த மந்திராலய பக்தர் ஆமாம் ஆமாம், அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டின்னு சொல்லின்னு இருக்கார். அதாவது என்னென்னா, இந்த மந்திராலய பக்தரின் தாயார் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாராம். அப்படித்தானே அப்படின்னு பெரியவா கேட்குறார். ஆமாம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோட பதில் சொல்கிறார் அந்த மந்திராலய பக்தர். இப்போ பெரியவா சொல்கிறா, கூடிய சீக்கிரம் நீ கயாவுக்கு போய் ஸ்ராத்தம் பண்ணு, அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஒன்று பெரியவா சொன்னதை கேட்டு அந்த மந்திராலய பக்தர் அப்படியே செய்கிறேன் பெரியவான்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஜோஷி தான் அழிச்சின்னு வந்தார் இல்லையா இவரை இந்த இடத்துக்கு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தான் பெரியவா கிட்ட பேசின விஷயங்களெல்லாம் சொல்கிறார். பெரியவா அதுக்கு என்ன செய்ய சொன்னார், இந்த மாதிரி கயாவில் போய் ஸ்ராத்தம் பண்ணுன்னு சொன்ன விஷயத்தையும் இந்த ஜோஷி கிட்ட சொல்கிறார். அதுக்கு ஜோஷி சொல்கிறார், கிணத்துல விழுந்து உயிரை விட்டவரின் ஆவி நிர்கதியாக தான் தவித்து கொண்டிருப்பதை கூறி தனக்கு விடுதலை கேட்டு பெரியவாளை பிரார்த்தித்திருக்கும். அதனால்தான் அவளுடைய பிள்ளையாண்டானை உண்டக்கல்லில் இறங்கச் செய்து தன்னிடம் வரவழைத்து விட்டார் பெரியவா அப்படின்னு ஜோஷி சொல்கிறார். எப்படி பாருங்க, அவர் தன்னுடைய அம்மாவுக்கு அந்த கயாவில் போய் அவர் ஸ்ராத்தம் பண்ணணும், இந்த மாதிரி இறந்தவாளுக்கெல்லாம் அங்கே போய் பண்ணினாதான் மோட்சம் கிடைக்குங்கிறத மந்திராலயம் போய் இறங்க வேண்டியவரை தூக்க கலக்கத்துலேயோ எப்படியோ குண்டக்கல்லையே இறங்க வச்சு பெரியவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது, அவருக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு எப்படி இந்த மாதிரியெல்லாம் கருணா